ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈட்டிங் சேலஞ்ச். கார்த்திக். இன்னைக்கு நம்ம சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பல மாவட்டங்களில் பண்ணியாச்சு. இன்னைக்கு தான் நம்மளோட ஓன் மாவட்டம், சொந்த மாவட்டமான கள்ளக்குறிச்சியில் பெஸ்ட் 5 பிரியாணி இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம். நம்ம கள்ளக்குறிச்சியில் இருக்கிறதுலே பெஸ்ட்டான ஒரு 5 பிரியாணியை வாங்கி இங்கே நான் டேபிளில் வச்சுருக்கேன். இந்த 5 பிரியாணியோட விலை வந்து நான் கடைசியாக சொல்கிறேன். இதுக்கு வந்து ரிவ்யூஸ் வந்து இதுக்கு நான் சொல்ல போகிறேன். இறுதி முடிவை நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க, ஓகேவா? இப்போ நம்ம சேலஞ்சு கூட போயிடலாம். இதை நான் பண்ணுறதே ஒரு சேலஞ்சு தான். எங்கெங்கே எதிர்ப்பு வர போதோ தெரியல. ஏன்னா நம்ம ஊர், நம்ம இப்போ சென்னையில் பண்ணது, மதுரையில் பண்ணது, சேலத்துலலாம் பண்ணியிருக்கேன். அது பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ வந்து நம்ம ஊர்லேயே பண்ணுறோம். இந்த 5 பிரியாணிக்கும் ஒவ்வொரு ஸ்டாராக நான் கொடுக்க போகிறேன். மொதல் ஸ்டார் வந்து இது நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு இதை வச்சு, அதாவது பேக்கேஜுக்கு ஒரு ஸ்டார். ஃபஸ்ட்டு பார்பி குயின், கள்ளக்குறிச்சி பார்பி குயின். அப்புறமா ராவுத்தர் பிரியாணி எப்படி இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா பாரடைஸ் பிரியாணி. இது வந்து இருக்கிறதுலே விலை கம்மி, வாங்கினதுலே விலை கம்மி. ஸோ இதில் ஒரு கவரில் கொடுத்துருக்காங்க. இது இருக்கிறதுலே விலை அதிகம். நான் விலையை கடைசியாக சொல்கிறேன். சத்தியம் பிரியாணி, சத்தியம் கடையோட பிரியாணி. பறந்து போச்சு ஒன்று இங்கே இருக்கு, ஃபுல்லாக தான் இருக்கு. லாஸ்ட்டாக ஃபைனலாக இங்கே இருக்கிறது ரசிகாஸ். ரசிகாஸ். கள்ளக்குறிச்சியிலே இந்த 5 பிரியாணி தான் பெஸ்ட் பிரியாணி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் போய் சாப்பிட்ற ஒரு பிரியாணினா இந்த 5 கடை, அதாவது விசிட் பண்ணுறாங்கல்ல, அதிக பேர் போய் சாப்பிட்றாங்கல்ல, இந்த 5 கடையில் தான் பிரியாணி வாங்கி சாப்பிட்றாங்க. ஸோ அதனால் இந்த 5 கடையை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் எந்த பிரியாணி பெஸ்ட் பிரியாணின்னு இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். பேக்கேஜுக்கு எது ஸ்டார் கொடுக்கலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இது ரெண்டும் பேக்கேஜ் வந்து நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க, ரசிகாஸும் பார்பி குயினும். ஆனால் இது ரெண்டுமே விலை அதிகம். இருக்கிறதுலே வந்து விலை அதிகம் இது ரெண்டும் தான். இந்த 5 பிரியாணிக்கும் ஃபஸ்ட்டு எதுக்கு ஸ்டார் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் அப்படியே சைடில் போடுறேன், ஓகேவா? இப்போ வந்து நம்ம அடுத்த டெஸ்ட்டுக்கு போயிடலாம். அடுத்த டெஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, குவான்டிட்டி, வெயிட்டுக்கு ஒரு ஸ்டார் கொடுத்துடலாம். அடுத்ததாக ஃபஸ்ட்டு பிரியாணி 612 கிராம். ஓகே, ஓரளவுக்கு நல்ல வெயிட் தான், 612 கிராம். நெக்ஸ்ட் பிரியாணி பாரடைஸ் 631, கிட்டத்தட்ட எல்லாம் சேம் வெயிட் தான் இருக்கும் போல். நெக்ஸ்ட் பிரியாணி 685. ஆமாம், ராவுத்தர். ரசிகாஸ் 676. லாஸ்டா பார்பி குயின் 561. இருக்கிறதுலே விலை அதிகம், கொஞ்சம் வெயிட் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த குவான்டிட்டியில் வின் பண்ணினது ராவுத்தர் பிரியாணி. வெயிட்டு நல்லாவே இருக்குது. அடுத்த ரவுண்டுக்கு போயிடுவோமா? இப்போ வந்து நம்ம டேஸ்ட்டு, இதுதான் நமக்கு பிடிச்ச ரவுண்டு, 3rd ரவுண்டு. எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்த்துருவோமா? இருக்கிறதுலே காஸ்ட்லியஸ்ட் பிரியாணியான இந்த பார்பி குயினை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். சொர்க்கமே என்றாலும் அது பிரியாணி போல வருமா, இதான் நமக்கு தெரிஞ்ச நம்ம பாடுவோம். இது வந்து சீரக சம்பா அரிசி. இங்கே ஒரு பீஸ் இருக்கு, இங்கே ஒரு பீஸ் இருக்கு, 2 குட்டியாக ஒரு 2 பீஸ் இருக்குது, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இது ஒன்று, இது ஒன்று. ஒரு முட்டை வச்சுருக்காங்க. பிரியாணி வெயிட்டு சொல்லிட்டேன் ஆல்ரெடி, ஓகேவா? இப்போ வந்து எனக்கு வந்து இது பார்க்கும்போது திருப்தியாக இல்லை. ரீசன் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நமக்கு வந்து பார்க்கவே அப்படியே பல்காக இருக்கணும். பார்க்க இது சுமாராக ரொம்ப பொசுக்குன்னு இருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குது. இந்த ரவுண்டு வந்து நம்ம டேஸ்ட் பண்ணுறது தான், அதனால் டேஸ்ட் பண்ணுறதை மட்டும் நம்ம பார்ப்போம். ஆனால் நல்ல வாசம் வருது. டேஸ்ட் அருமையாக இருக்கு, வேற லெவல் டேஸ்ட்டு. நல்லா ஏலக்காய் மணம் அருமையாக வருது. பிரியாணியில் வந்து ஃபுல்லாகவே அந்த ஃப்ளேவர் இருக்குது, அருமையாக இருக்குது.
ஓகே, அடுத்ததா சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிக்கன் எப்படி வெந்திருக்கு, எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது, இதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுத்துக்கலாம். சிக்கன் வந்து எந்த அளவுக்கு வெந்திருக்கு, எந்த அளவுக்கு குவான்டிட்டி இருக்குது, சிக்கனோட அளவு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுத்துக்கலாம். கொஞ்சம் மீடியமாக தான் இருக்குது, சிக்கன் பீஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நல்லா குக் பண்ணியிருக்காங்க. என்ன பீஸ் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அது மட்டும்தான் கொஞ்சம் வருத்தம். மற்றபடி பிரியாணி டேஸ்ட் சூப்பர். அடுத்து பிரியாணிக்கு போயிடுவோமா? பார்பிக்யூனுக்கு மட்டும்தான் எக்ஸ்ட்ராவாக இந்த பிரெட் அல்வா கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பிரியாணி டேஸ்ட் பார்த்துடலாம். ரசிகாஸ் பிரியாணி. இது கொஞ்சம் வெயிட்டாகவே இருந்தது. இதுவுமே சீரக சம்பா அரிசி தான். இதோட ஸ்மெல்லு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. அதில் வந்து ஏலக்காய் ஸ்மெல்லு நல்லா மனமாக நல்லா வந்தது. இது வந்து தக்காளி ஸ்மெல்லு கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி ஒரு ஃபீலிங். டேஸ்ட்டு பார்ப்போம். எல்லாமே ஒரு டேஸ்ட் தானே. முட்டை இருக்குது, சிக்கன் லெக் பீஸ் இருக்குது, நல்லா ஒரு பெரிய பீஸாகவே இருக்குதுங்க. உண்மையாகவே சிக்கன் பீஸ் நல்லா பெருசாகவே இருக்குது. பிரியாணி ஓகே தான். பிரியாணி ஓரளவுக்கு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். பிரியாணி டேஸ்ட்டு பார்த்துருவோம். இதில் மசாலா கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. அதாவது கொஞ்சம் ஸ்பைசியாகவும் இருக்குது. மசாலா அந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா இது எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்குது. பாருங்கள், பச்சை மிளகா அதான் அந்த ஸ்பைசி எக்ஸ்ட்ராவே இருக்குது. அதில் வந்து கொஞ்சம் மைல்டாக இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில். அது வேறு லெவல் டேஸ்ட்டு, இது வேறு லெவல் டேஸ்ட்டு. நல்லா தான் இருக்குது. அடுத்ததாக வந்து சிக்கனுக்கு ஒரு ஸ்டார் போட்டிருக்கோம். சிக்கன் எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போமா? நல்லா பீஸ் ஓரளவுக்கு பெருசாக தான் இருக்குது. நல்லா அப்படியே பூ மாதிரி வெந்திருக்கு. லெக் பீஸ் ஓகே, சூப்பர். மூணாவது பிரியாணி சத்தியமாக சொல்கிறேன், சத்தியம் பிரியாணி. சத்தியம் பிரியாணி. இதில் வந்து புதினா வாசம் வருதுங்க. பார்த்தீங்களா, நம்ம ஊரில் ஒவ்வொரு பிரியாணியும் ஒவ்வொரு வாசத்தை நல்லா அப்படி அள்ளி கொடுக்குது. இதுலேயும் அந்த மசாலா ஃப்ளேவர் நல்லா உள்ள இறங்கியிருக்கு. புதினா வாசம், சிக்கனு அப்படியே ஒரு வாய் அள்ளி. இது வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம நார்மலாக வீட்டில் செய்கிற மாதிரி இருக்குது. எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் செய்வாங்க. நல்லாவே இருக்குது டேஸ்ட்டு. லெக் பீஸ் ஓகே தான். இதில் தாங்க அந்த கறி உள்ளார வரைக்குமே அந்த அந்த எசன்ஸ் இறங்கியிருக்கு. உள்ள வரைக்குமே அந்த டேஸ்ட் தெரியுது. வெந்திருக்கிறதும் பக்காவாக வெந்திருக்கு. சைஸும் ஓரளவுக்கு ஓகே தான். ஓகே, சூப்பர். நாலாவது பிரியாணி பாரடைஸ் பிரியாணி. இது வந்து இருக்கிறதுலே விலை கம்மியான பிரியாணின்னு இதை சொல்லலாம். ஏன்னா இது இருக்கிறதுலே விலை கம்மியான பிரியாணி. ஆனால் வந்து ஃபுல்லாக இது பாஸ்மதி பாருங்க, நல்லா நீட்டான அரிசியாகவே இருக்குது. நல்ல ஒரு நீட்டான அரிசி. ஓகே, பார்ப்போம். அரிசியை மட்டும் வச்சு நம்ம கணக்கு பண்ணக்கூடாது. நம்ம இப்போ டேஸ்ட் பார்க்க தான் வந்திருக்கோம். இதுலேயும் பார்பிக்யூவில் வச்ச மாரி ஒன்று தான். பீஸ் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த ரேட்டுக்கு ஓகே தான். இருங்க, ரேட்டை சொல்கிறேன். குவான்டிட்டி பாருங்கள், நல்லாவே இருக்குது. இதோட டேஸ்ட்டையும் பார்த்துருவோம். இப்போ ஏலக்காவோட ஃப்ளேவர் தான் வருது இதுலேயும்.
இதில் வந்து எப்படி சொல்கிறது, சொன்னால் சிரிப்பீங்க. இதில் வந்து ஏலக்காவோட ஃப்ளேவரும் அதிகமாக இருக்குது, தக்காளியோட ஃப்ளேவரும் அதிகமாக இருக்குது. சொல்லப்போனால் இதில் பாருங்க நிறையா மசாலா, நல்லா ராவாக மசாலா நல்லா அள்ளி போட்டு செஞ்சுருக்காங்க. அரிசி தான் இன்னும் கொஞ்சம் வெந்திருந்தால் நல்லா வந்திருக்கும். மற்றபடி ஓகே தான். பிரியாணி இருக்கிறதுலே கம்மி விலை, இந்த விலைக்கு இது கண்டிப்பாக ஒர்த்து. அடுத்ததாக சிக்கன் பீஸ் கொஞ்சம் சின்னது தான். செம்மையாக வந்திருக்கு. எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்க, அருமையாக வந்திருக்கு. அதெல்லாம் பக்காவா. லாஸ்ட்டாக வந்து ராவுத்தர் பிரியாணி இருக்கிறதுல வெயிட் அதிகமாக இருந்துச்சு இல்லை, இங்கே பாருங்க அந்த பாக்ஸே வந்து உப்பிட்டு இருக்குது. சிக்கன் லெக் பீஸ் நம்ம ஓகேவான ஒரு அளவுக்கு ஒரு பீஸ் தான் இருக்குது. அதில் ரெண்டுத்துலேயும் ஒரு 2 பிரியாணியில் சிக்கன் லெக் பீஸ் இருந்துச்சு, பெருசாக இருந்தது. ஆனால் இதில் 2 பீஸ் இருக்குது. லெக் பீஸ் ஒன்று இருக்குது, தனியாக ஒரு பீஸ் இருக்குது. பிரியாணியை பாருங்கள், தட்டே ஃபுல்லாகிடுச்சு. பிரியாணி குவான்டிட்டி நல்லா அழுத்தி வச்சுருக்காங்க. இதுவும் பாஸ்மதி ரைஸ் தான். முக்கியமாக டேஸ்ட்டு பார்த்துருவோமா? ஆஹா, நல்லா பூ மாதிரி அப்படியே கரைஞ்சி போகுது. அரிசி நல்லா கரெக்டாக பக்காவாக குக் ஆகிருக்கு. நல்ல ஸ்பைசியாக ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டில் குவான்டிட்டி அதிகமாக இந்த பிரியாணி இருக்குது. உண்மையாகவே சூப்பராக இருக்குது. பரவாயில்ல, பெஸ்ட்டு 5 பிரியாணி, பெஸ்ட்டு 5 பிரியாணி தான். எதுவுமே சுமாராக இருக்குன்ற அந்த ஃபீலே வரல. 5 பிரியாணியுமே சத்தியமாக ஒர்த்து, சூப்பராக இருந்தது. இப்போ வந்து சிக்கனுக்கு போவோம். பா, பூ மாதிரி வந்துருக்கு. இங்கே வருங்க, செம்மையாக வந்திருக்கு இதில். ஓகே, வீடியோவோட ஃபைனலுக்கு வந்தாச்சு. ஃபைனல் ரவுண்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரேட்டை சொல்லிடுறேன். இருக்கிறதுலே விலை அதிகம் பார்பிக்யூன் பிரியாணி 242 ரூபா அதோட விலை. அடுத்த விலை அதிகம் பார்த்தீங்கன்னாக்கா ரசிகாஸ் 210 ரூபா. அடுத்த விலையாக 2 கடை இருக்குது. ஒன்று ராவுத்தர், இன்னொன்று சத்தியம். இது ரெண்டுத்துலேயுமே 160 ரூபா பிரியாணியோட விலை. கடைசியாக தான் வந்தார் நம்ம விநாயகன்ற மாரி பாரடைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிரியாணி சாப்பிட்டான்ல, அதோட விலை வெறும் 100 ரூபா தான். 100 ரூபாய்க்கு கண்டிப்பாக அந்த பிரியாணி ஒர்த்து தான். ஓகே, எல்லாத்துக்கும் ஸ்டார் கொடுத்தாச்சு. ரேட்டுக்கு மட்டும்தான் நான் ஸ்டார் கொடுக்கல. ரேட்டுக்கு ஒரு ஸ்டாரை நீங்களாவே போட்டு கீழே கமெண்டில் வந்து இதில் எந்த பிரியாணி பெஸ்ட்டு பிரியாணின்றதை நீங்களாவே சொல்லிடுங்க. உங்களோட பார்வைக்கு இதை நான் விட்டுடுறேன். கள்ளக்குறிச்சியில் நீங்கள் விலை கம்மியாக பிரியாணி சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கனாக்கா பாரடைஸில் சூஸ் பண்ணலாம். விலை எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு டேஸ்ட்டாக இருக்கணும், நல்லா சூப்பராக இருக்கணும் பிரியாணின்னு சொல்லி நினச்சிங்கனாக்கா கண்டிப்பாக பார்பிக்யூன் ட்ரை பண்ணலாம். எனக்கு விலையும் ஆவரேஜாக இருக்கணும், குவான்டிட்டியும் நிறையா இருக்கணும், எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே இருக்கணும்னு சொல்லி நினச்சிங்கனாக்கா ராவுத்தர் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக கள்ளக்குறிச்சியில் இருக்க நம்ம நண்பர்கள் வந்து இந்த வீடியோ உங்களோட கள்ளக்குறிச்சி ஃப்ரெண்ட்ஸுக்கு, அப்புறம் அந்த ஹோட்டல் வச்சுருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. பார்க்கட்டும். ஒரு கடையில் கூட நான் ஃப்ரீயாக வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு ஃபேவராக நான் வீடியோ பண்ணல. ஓகேவா? இது வந்து என்னோட ஒப்பீனியன், நான் சொல்லிட்டேன். உங்களோட ஒப்பீனியன் வந்து இந்த பிரியாணி நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கள்ளக்குறிச்சியில் இருக்கவங்க யாராவது சொன்னீங்கன்னாக்கா அடுத்த வீடியோவில் அதை நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், டாடா, பை பாய்.